வணக்கம் அன்பராகும் நிலையில் பிஎஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்டெர்லின் சிஎஸ்ஆர் கேர் ரோட்டரி கிளப் வெஸ்ட் சேரிட்டி ட்ரஸ்ட் சார்பாக 3 டயாலிசிஸ் மிஷின்ஸ்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது குறித்து சார்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள். இந்த மிஷின் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த மெஷின்ஸ் லேட்டஸ்ட் மெஷின்ஸ் இருக்குது. ஓகே சார். இம்போர்ட்டட் மெஷின்ஸ். இந்த மாதிரி மெஷின்ஸ் ஒரு 5-10 கொல்லம் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் வேலை செய்கிற ஒரு மிஷின். ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி மெஷின் நாங்கள் குன்னூர்லேயும் போட்டிருக்கோம். அது ஆல்ரெடி 4 வருஷமாக வேலை செய்யுது. ஒரு நாள் கூட அது கெட்டு போகலை. அந்த மெஷின்ஸ் தான் இந்த இடத்துக்கு ஃபேர்ஃபேக்ஸும் ஸ்டெர்லிங்கும் சேர்ந்துட்டு கொடுத்துருக்காங்க. எங்கள் அபிப்பிராயத்தில் இது நம்ம இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு ஃபெசிலிட்டியாக வரும். ஓகே சார். இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஏதாவது பண்ணுறீங்களா, இல்லை சிஎம் ஸ்கீமில் ஏதாவது கொண்டு வரீங்களா? இது சிஎம் ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கு சிஎம் ஸ்கீமுடைய ஃபெசிலிட்டி பிரகாரம் ஹெல்ப் பண்ணுவாங்க. சிஎம் ஸ்கீமில் இல்லாதவங்களுக்கு ஒரு பேமெண்ட் இருக்குது. பட் அந்த பேமெண்ட்டும் நம்ம டாக்டர் பாலசுப்ரமணியம் ரொம்ப ரீசனபிளாக பண்ணியிருக்காங்க கம்பேர்ட் டு அதர் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் கோயம்புத்தூர். இஃப் யூ நீங்கள் ஒரு பேஷண்ட்டுடைய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் அவங்களுக்கு கோயம்புத்தூருக்கு ஒரு ப்ரொசீஜருக்கு போகணும்னா ஒரு வாரத்தில் 2 வாட்டி இல்லைன்னா 3 வாட்டி அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு வாட்டி போயிட்டு வர்றதுக்கு டாக்ஸி கூட ஒரு ஆள், அங்கே தங்கிறது, பின்ன அங்கே பேமெண்ட் பண்ணுறது, பின்ன திருப்பி வர்றதுல உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் எவ்வளவு செலவு வரும்னு. அதை பார்க்காம அவர் ஒரு ரொம்ப ரீசனபிளாக ஒரு ரேட் போட்டிருக்காரு. அந்த ரேட்டில் கோயம்புத்தூரில் எங்கேயும் உங்களுக்கு ஃபெசிலிட்டி கிடைக்காது. வீட்டில் இருந்து ஆட்டோ ரிக்ஷாவில் போயிட்டு திருப்பி வரலாம். அதுதான் பெரிய ஃபெசிலிட்டி அவர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். ரோட்டரி கிளப் சார்பாக ரோட்டரியன் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் திரு தனசேகரன் அவர்கள் இருக்கார். அவர் அந்த ரோட்டரி பற்றி ஒரு சில வார்த்தைகள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா தேங்க்ஸ். சொல்லுங்கள் சார். சார், இப்போ இந்த டயாலிசிஸ் மிஷின்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க, எந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் இருக்கும் பப்ளிக்கு? சார், கிட்டத்தட்ட ரோட்டரி பார்த்திங்கன்னா எங்களோட மாவட்டம் நிறையா ஊரில் இருக்குது. டயாலிசிஸ் மிஷின் 100கணக்கான மிஷின்ஸ் நாங்கள் ரோட்டரி ஆல்ரெடி ஹேண்டில் பண்ணிட்டுருக்கிறோம். இப்போது ஊட்டியில் 3 மிஷின் புதிதாக இயங்க இருக்கின்ற, மேலும் பல மிஷின்கள் அதிகப்படுத்தப்படும். இதே இடத்தில் எனது பர்சனல் அஸ் அ கவர்னராக நம்ம டாக்டர் பாலா சார்கிட்ட பேஷண்ட்ஸுக்கு வந்து போக்குவரத்தையும் இலவசமாக கொடுக்க வேண்டும் என்பதை எனது சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. வேறு என்ன மாதிரியான விஷயங்களாக கொண்டு வரீங்க சார்? டயாலிசிஸ் மிஷின் கொண்டு வந்திருக்கீங்க, இதை பேசிக் க்ரைட்டீரியா சார்? அது அதை பற்றி எல்லா டாக்டர் சொல்லுவாருங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த முக்கியமான விஷயம், நமது ஊட்டி மாநகரத்தில் கிரிமட்டோரியம் ஒன்றை புதிதாக அதிகபட்சம் ஒரு 6 மாதங்கள் அமைக்க உள்ளோம் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த கிரிமட்டோரியத்தை செய்ய இருக்கிறோம். இதற்கு முன்னெடுத்துள்ள 3 சங்கங்கள், ரோட்டரி ஒட்டக்காமன், ரோட்டரி நீல்கிரிஸ் வெஸ்ட், ரோட்டரி கேத்தி வேலி, 3 சங்கங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 6 months we are planning to finish the project, maybe 9 months, பட் 2 ஃபேஸா பண்றீங்க. 6 months ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நாங்கள் பண்ணிடுவோம். செகண்ட் மந்த் அடுத்த ஒரு 3 மாசத்துல 4 மாசத்துல வந்துடும். தேங்க்யூ சார். தேங்க்யூ.